மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நம்ம சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நிதி நிலைமை, நம்ம எங்கே போய் நின்றாலும் நமக்கு உதவி கிடைக்கல. அவரும் வேலைக்கு போக முடியாது, நானும் எனக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் எனக்கு வேலைக்கு போக முடியாது. அப்போ ரொம்ப அடிபட்டுட்டோம். ஏன் துபாயிலேருந்து இங்கே வந்தோன்னு அப்போ அவளுக்கு வந்து 3 லட்ச ரூபா வருமானம், எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் மாதம். ஸோ மாதம் ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வரும். நான் 1.25 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துன்னு வந்தேன். இங்கே 1.25. இப்போ இடம் 2011 டி நகரில் ரிஜிஸ்டர் பண்ணோம். அதில் 1.25 கோடி ரூபா கொஞ்சம் போர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேஸ் போட்டாங்க என் மேலே. இவரை கூட்டிகிட்டு போய் பேசி கீசி பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்காத, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கோவப்பட என் மேலே. சரி, நான் அந்த பணம் நான் கொடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. மேலே கேஸ் போட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சார்ஜ் ஷீட்டு கொடுக்கணும் கோர்ட்டில். எதுவுமே கொடுக்கல. இதுவரையிலும் 15 வருஷம் ஆச்சு, இதுவரையிலும் எதுவுமே கொடுக்கல. ஆனால் என் கோர்ட்டில் மட்டும் நாங்கள் போய் ஆஜராகணுன்றோம். அது என்ன ஒரு ரீசன் இங்கே ஒன்றும் தெரியல. நான் லவ் மேரேஜ் சார், முஸ்லீமு, நான் இந்து. அதில் எங்கள் அம்மா கொஞ்சம் அம்மா என்ன சொல்கிறேன்னா அதை வேத வாக்குன்னு சொல்லி செஞ்சேன். தப்பான எண்ணெய் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. குழந்தைய கூட கழிச்சிருக்கா, அது கூட என்கிட்ட சொல்லலை. எங்ககிட்ட சொல்லாத அவங்களுக்கு 2 பேரும் சண்டையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அபார்ஷன் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பொம்பளை பசங்க, அவங்க பொண்ணுங்க, எங்கள் பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாவளோ, நீ ஆயிட்டியா, அது எப்படி பட்டுனாச்சு, அதை மாதிரியெல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க அந்த வயசில். இப்போ இதுவரை உங்கள் தம்பிக்கு உங்கள் தங்கச்சிக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க மொத்தமாக? அதுக்கு நிறைய பேர் சார், கணக்கில்லாத கொடுத்துருக்கேன் சார். இப்போ அவர் தம்பிகிட்ட போய் உதவி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? ரீசெண்டாக கூட இப்போ ஒரு 3000 ரூபா அனுப்பிட மறுநாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார். அவங்கள அவ்வளோ அந்த அம்மா பார்த்த பையன் அவங்கள கிரவுண்டில் வச்சு சாப்பாடு தட்டில் கொடுக்குறது. ஒரு 10 நாள் இருந்தாங்க அந்த அம்மா. ஷட்டர் ரூம்லேயே இறந்துட்டாங்க. பணத்தெல்லாம் எடுத்துட்டானுங்க, பேங்க்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டானுங்க. அட்வொகேட்டுங்க எல்லாம் சேர்ந்து சிட்லா பக்கத்தில் வீடு இருக்குது. அட்வொகேட்டு சீட்டிங் பண்ணி அவர் வாடகைக்கு விட்டு சாப்பிட்றாரு. ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியாச்சு. யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாச்சு. எங்கே போனாலும் ஒரு கரெக்டான இது இல்லை சார். இங்கே தீர்ப்பு கிடையாது. தீர்ப்பு இல்லைன்னா பெரிய ஆபீசருங்கெல்லாம் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க? அந்த ஆம்புலன்ஸ்ல வரும்போதே நான் சொல்றேன்ப்பா, ஃபோன் பண்ணா நான் வரணுமான்னு கேக்குது ஒரு தங்கச்சி. எனக்கே நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க நினைக்கவே இல்லையா நமக்கு ஒரு குழந்தை? ஏன்பா, நான் ரொம்ப தடவை நான் நினச்சிருக்கேன். நான் ரொம்ப அழுதோ இருக்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கினாரு, நான் நடக்க முடியாதவ. எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் எனக்கு பிள்ளை இருந்தால் தோல் கொடுத்துருக்கோம்ல. இவங்களுக்கு செய்யணும்னு வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேம்மா. உங்களோட அந்த ஷோவில் நீங்கள் பேசினது பார்த்தேன், நிறைய விஷயங்கள். அதற்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல பேசினதையும் பார்த்தேன். இப்போது உங்களுடைய அந்த நிதி நிலைமையாக இருக்கட்டும், வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், எந்த அளவுக்குமா இருக்குது? எதுனா சொல்லவே முடியல. எதுக்கு நம்ம சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நிதி நிலைமை, நம்ம எங்கே போய் நின்றாலும் நமக்கு உதவி கிடைக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனை. டெய்லி பொருளாதாரம் எல்லாமே வாங்கணும் கொள்ளணும், வருமானம் கிடையாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் வேலைக்கு போக முடியாது, நானும். எனக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் எனக்கு வேலைக்கு போக முடியாது. அவரால் உட்கார முடியல, ரொம்ப நடக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இருக்கார். இப்போ நானும் பெட் பேஷண்ட். நான் ரொம்ப வருஷம் படுத்து எழுந்திரிச்சு இப்போ தான் நான் நடமாடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வேலைங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். வெளியில் இவரை விட்டுட்டு நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வர முடியல. நான் துபாயில் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்தது. இருந்தாலும் நான் இப்போ கூட டிரைவிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை டிரைவிங்க்கோ எனக்கோ. ஆனாலும் இவரை விட்டுட்டு போக முடியல. எந்த நிமிஷமும் இவர் பின்னாடியும் கண்ணு கருத்துமா நம்ம இருக்கிறது தான் நல்லது. அவருக்கும் வயசு இருக்குது இல்லையா, 70 வயசு ஆகுது.
எனக்கு 60 வயசு தான். இந்த வருஷம் 61 ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகேம்மா. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், கார் பிஸ்னஸ்ஸு. எங்கே சார் பண்ணீங்க? குளத்தூரில் ஆ கார் வாங்கி காரு கொடுத்து கமிஷன் வாங்குவேன். இப்போ அது கூட கிடையாது, என்ன நடக்க முடியாது, போக முடியும், போய் பார்க்க முடியல. அதெல்லாம் அந்த வருமானமாக போச்சு இப்போது. அப்போ ரொம்ப அடிபட்டுட்டோம் இந்த இதில், ரொம்ப ரொம்ப நொந்துட்டோம். ஓகே. ஏன் துபாயிலேருந்து இங்கே வந்தோன்னு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு. இப்போ துபாயில் நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நல்லா 25 வருஷம் இருந்தேன் துபாய். 25 வருஷம் துபாய். இப்போ அங்கே இவ 17 வருஷம் இருந்தேன். அங்கே மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? எனக்கு அப்போ அவளுக்கு வந்து 3 லட்ச ரூபா வருமானம், எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் மாதம். ஸோ மாதம் ஒரு 5 லட்ச ரூபா 5 லட்சம் வருமானம் வரும். அப்படி ஒரு சம்பாத்தியத்தில் நீங்கள் துபாயில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு காரணத்துக்காக வந்து? ஆமாம், அப்பா கொஞ்சம் உடம்பு, நான் சின்ன வயசில் போனதேன், 24 வயசுலேயே போனதால் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டு சரி நான் வந்தேன். இங்கே வந்த பிறகு இன்னும் ஓவர இதாகிட்டார் அவர், என்னை பார்த்து ஓட்டுட்டு ஒரு 6 மாதத்துல இறந்துட்டார். நான் ஆப்ரேஷனில் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டேன். பார்த்து அவர் பேக் பெயின் வந்தால அவர் இறந்துட்டார். 5 லட்ச ரூபா நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கீங்க துபாயிலும் போது, ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது என்ன காரணத்துக்காக இங்கே வந்தீங்க? இப்போ அந்த வேலைகள் முடிஞ்சிச்சு, அப்பாவை பார்த்துட்டீங்க, அப்பாவுக்கான அந்த சிகிச்சைக்கான உதவி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிருக்கலாமே, ஏன் மறுபடியும் இங்கே இருக்கணும்னு? அதாவது இப்போ மறுபடியும் அம்மாவுக்கு அதே மாதிரி சிக் ஆகிடுச்சு. சரி நம்ம கூட இருந்தால் தான் சரியாகும் போல் தெரியுதுன்னு சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன். ஓகே. போகிறதுக்கு விசாலாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நாங்கள் மறுபடியும் ரிட்டர்னுக்கு அந்த இது தாட்டு போகல. சரி இருக்கிற பணத்தை வச்சு இங்கேயே கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தோம். ஐடியாவில் இருந்தால் ஒரு இடம் ஒன்று வாங்கணும். மொத்தம் அங்கேருந்து சம்பாதிச்சிட்டு வந்தது எவ்வளோவா இருக்கும்? நான் 1.25 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துன்னு வந்தேன். இங்கே 1.25 கோடி இங்கே எடுத்துன்னு வந்தது. நான் அப்படியே நிறைய நகை போட்டிருப்பா, அது ஒரு 300 சவரத்துக்கு மேலே எடுத்துன்னு வந்தோம் நகை. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வரோம் இல்லையா, அடிக்கடிக்கு வந்து போகிறதால அப்படியே சேர்ந்தா ஒரு 300 சவரத்துக்கு மேலே இருந்தது. இப்போ இடம் ஒன்று 2011 ஒன்று இது பண்ணோம், டி நகரில் ரிஜிஸ்டர் பண்ணோம். அதில் 1.25 கோடி ரூபா கொஞ்சம் செக்கு மூலியமாக தான் கொடுத்தோம். செக்கு மூலியமாக கொடுத்து அது என்ன நடச்சுன்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லி டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேஸ் போட்டாங்க என் மேலே. எனக்கு வாங்கி கொடுத்த வக்கீலே அட்வொகேட் தான். எங்களுக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே போய் அலைவீங்க. அவரும் அந்த இடத்துல நாங்களும் ஒரு 4 பேர் 10 பேர் ஷேர் பண்ணியிருந்தா ஒரு 8 பேர் அவங்க ஷேர் பண்ணி தான் வாங்குகிறோம். நீங்களும் ஒன்று வாங்கிக்குவீங்க, ஒன்று விற்றுருவீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும், டி நகரில் கார் பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் இருக்கும்னு இவர்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் வேண்டாம், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இருக்கட்டும், நம்ம கஞ்சி குடித்தாலும் அதை பார்த்தே குடிச்சிட்டு போவோம், அதை மாதிரியெல்லாம் நம்ம வாங்குறதில்ல. அதுவும் அட்வொகேட்டுனாலே அவங்க பேச்செல்லாம் ரொம்ப யோசிக்கணும், யோசிக்கக்கூடியது அதெல்லாம் அப்படின்னோடனே இல்லை இவரை கூட்டிகிட்டு போய் பேசி கீசி பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்காத, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒத்து வராது. ஆமாம், ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவர் வந்து என் மேலே ரொம்ப கோவப்பட்டு நீனா எதிர்காலத்தை பற்றி பார்க்க மாட்டேன்ற, இப்போ 1 கோடிக்கு 10 கோடி வந்தால் நீனா சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்னு இவர் பேச கோவப்பட என் மேலே. சரி நான் அந்த பணம் நான் கொடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி பேசின உடனே கொடுக்க. 2003 ஒரு கேஸ் ஒன்று போட்டோம், எங்கள் மாமா கேஸ் ஒன்று. அப்போ கேஸ் போடணும் 2008 இவர் பேரில் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த அட்வொகேட்டு. ஓ, முன்னாடிலேருந்தே இப்போ உங்களுக்கு தெரியும்? அவர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு தெரியும், உறவுன்றதுனால அவர் மேலே வேண்டி சரி இப்போ நமக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாரு, இது என்ன இது பண்ண போகிறாங்களான்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையில் செஞ்சேன். 2011 ரெஜிஸ்டர் ஆச்சு. 13 அந்த வித்த அம்மா கேஸ் போடுறாங்க. என்னென்னு கேஸ் போடுறாங்கன்னா, நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டு கம்மியாக கொடுத்துட்டீங்க, அவர் வந்துட்டு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு நாங்கள் கோர்ட்டில் அந்தம்மா ஃபைல் பண்ணதால் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. 2021 கேஸ் வந்து எங்கள் பேரில் டிக்ளேர் ஆகிடுச்சு. அந்த அம்மா சொன்னதெல்லாம் போய் நாங்கள் வந்து சும்மானா எங்களை ஏமாற்றி போட்டிருக்காங்க சொல்லி எங்கள் மேலே ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு எங்கள் பேரில். இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கான், இதில் போலீஸ் அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸுன்றதுக்காக வேண்டி போலீஸ் என்ட்ராகி அது கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ அது நடந்துனுக்குது, அதுதான் இப்போ ஓடினுது கேஸ். பல தடவை நடக்குது, யாருமே ஜட்ஜ் வர மாட்டேன்றாங்க. ஜட்ஜ் வந்தால் அடுத்த டேட்டு எல்லாமே பேஷண்ட்டு, நாங்கள் அதை போய் அட்டன் பண்ணவும் முடியல.
ஒரு வக்கீலுன்னு வச்சோன்னா ஒரு வக்கீலுக்கு நம்மளால் ஃபீஸ் கொடுக்க முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்கே நம்ம பொருளாதாரம் இல்லாத போது வக்கீலுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும், அது வாங்கணும் கொடுக்கணும், வந்து போனாலே கொடுக்கணும். இப்போ எங்கள் மேலே கேஸ் போட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும், எதுவுமே இல்லைன்னா ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்கணும் கோர்ட்டில். எதுவுமே கொடுக்கல. இதுவரையிலும் 15 வருஷம் ஆச்சு, இதுவரையிலும் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே தீர்ப்பு எந்த ஒரு விஷயமே வரல. விஷயமே நடக்கவே இல்லை. எதுவுமே ஆனால் கோர்ட்டில் மட்டும் நாங்கள் போய் ஆஜராகணுன்றோம். அது என்ன ஒரு ரீசன் இங்கே ஒன்றும் தெரியல. துபாயிலாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எல்லாமே நல்ல உள்ள படித்த ஆளுங்க. ஒரு ஏதாவது தப்பு நடந்தால் அந்த செகண்டே தீர்ப்பு வந்துடும். இங்கே வந்து அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா 4 பேர் நம்மளை சுற்றி ரவுண்ட் பண்ணி ஏமாத்துறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. எப்படி பேசி எப்படி வாங்கணும், உங்களை கவரப் பண்ணணும், உங்கள் மனசு இறங்கணும், அந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசி தீர்வு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அதெல்லாம் வந்த பிறகு பார்த்தா அவங்க பல கோடிக்கு அது இது ஆயிடுவாங்க, நம்மளை பிச்சைக்காரங்க ஆக்கிடுவாங்க. அப்படி தான் நிலைய ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? அவரே யாரும் சொல்கிறார், help நாங்களே கேஸுக்கு தான் போயின்னு இருக்கோம். அவன் வந்து தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து தானே இருக்கிறோம், பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு நிறைய பணம் இழந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா உங்கள் கூட வந்து நிற்கிறதுக்குன்னு யாரும் இல்லையா? யாரும் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் போவோம் கோர்ட்டில். இல்லை, உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. யாரும் வந்து எல்லாமே நீங்க இழந்துட்ட பிறகு முதல்ல எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருக்கும் நாங்க தான் கன்னியாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுடைய சம்பளத்துல தான் கொடுத்துருக்குறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஒரு 2 பசங்களுக்கும் சீர் போட்டு சீர்வரிசை செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட இல்லைன்னும் போது நீ யாரோ நான் யாரோ மாதிரி எல்லாருக்கும் சொந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி வீடாக பார்த்து தான் நல்லா அந்த டைமில் அந்த மாதிரி வீட்டுக்கு என்ன சவரன் போடணுமோ என்ன செய்யணுமோ முறை அதெல்லாம் செஞ்சு தான் இவர் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன கொடுத்துட்ட, நான் என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு அவருக்கு ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தாரு. அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. தங்கச்சி வந்து வீட்டுக்கார் வந்து ரயில்வேல வேலைன்னு கல்யாணம் பண்ணார். அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய நகைலாம் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அவர் எல்லாமே ரயில்வேல வேலையே கிடையாது, சும்மா தண்ட சோறு தான் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்கள் போகிற நேரத்தில் வந்து வீட்டாண்ட படுத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுத்தா தான் ஒரு மிஷின் எல்லாம் வருது, வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொழிச்சிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசு தரோம், 200 ரூபாவா அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படியெல்லாம் சொல்லி அழுதாங்க எங்ககிட்ட வந்து. சரின்ட்டு அந்த நேரத்தில் என்ன முடியுமோ ஒரு 2 நாள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கு சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன வாழ்ந்துட்டேன். அவங்க அதில் தான் சாப்பிட்றாங்க கூட. 2 பொண்ணுங்களை அவங்க கட்டி கொடுத்து எந்த முறையும் இல்லாமல் சீர் செய்யாமல் அவங்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டு நமக்கு மட்டும் சீர் செய்யணும், நம்ம பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகணும். அவங்கவுங்க வந்து அவங்க பணத்தை பதுக்கிட்டு அவங்க குழந்தைங்களை இது பண்ணிக்கிட்டு இப்போ அவர் போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன செய்யணுமோ, அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்ய வேண்டியது அவங்க கடமையா இல்லையா? தம்பி ஒருத்தர் இருக்காரு, இப்போ நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்க, செஞ்சாலும் செய்யலைனாலும் கூட பிறந்த தம்பி இருக்கிறார் சார். 45 வருஷம் இவர் தான் வளர்த்தாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் பொண்டாட்டி புண்ணியோடு நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அப்பா அம்மா இருக்கும்போது கூட மருமகள் நான் என்னை பார்த்தா பிடிக்காது, நான் சாப்பாடு செஞ்சாலும் தூணு தட்டில் இது துப்புவாங்க எங்கள் மாமியார். அவ்வளோ ஒரு இவ்வளோ பார்த்தா ஒரு பிடிக்காது. நான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வரைக்குமே பிடிக்கும் யாரும் இல்லை, இப்போ போயிட்டாங்க. இப்போ பிடிக்கலன்னா கூட நம்ம நான் லவ் மேரேஜ் சார். பிடிக்காம தான் இருந்தது. நான் லவ் மேரேஜ் சார். முஸ்லீம், நான் இந்து. அதில் எங்கள் அம்மா கொஞ்சம் இது எதுவுமே நம்ம நம்ம செஞ்சோம்னா பசங்க பிடிக்காது. கரை ஏறாத. இப்போ 3 பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, கரை ஏற்றக்கூடாது, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ண எனக்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன். நீங்கள் தான் மூத்தவர்கள். ஆமாம், நான் தான் என்னுடைய விருப்பப்படி தான் நான் கல்யாணம் பண்ணுறேன். என் இஷ்டத்துக்கு நீ விட்டால் தான் நான் உனக்கு என்ன தேவையோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். அது கூட இல்லை நான் வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்ட்டாங்க எங்கள் அம்மா. நான் சொன்னேன், அதெல்லாம் தேவையில்லை, நான் எனக்கு இஷ்டப்பட்டால் கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாங்க போது, அப்பா அம்மா கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க போது. இது கன்சல்ட் பண்ணிவிட்ட உடனே சரி இப்போ எங்கள் பொண்ணுக்கெல்லாம் நீ எல்லாம் போய் பார்த்துக்கிறியாடான்னாங்க எங்கள் அப்பா. நான் உன்னை கண்காலுக்காக நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். 85 ஒன்று கல்யாணம் பண்ணேன், 85 நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணேன், 90 ஒரு கல்யாணம் பண்ணேன் ஒரு தங்கச்சிக்கு, 96 ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணேன், 2003 ஒரு தங்கச்சிக்கு ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணேன். லாஸ்ட் என்னுடைய கடமை முடிஞ்சது. எல்லாத்துக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன். நீங்கள் ஒரு ஆள் தான் எல்லாருக்குமே? எல்லாத்துக்கும் கன்னியாதானமா, அதுவும் எல்லாமே என்னுடைய செலவு தான். நிச்சயத்தாம்பல்லேருந்து எல்லா செலவும் என்னுடைய தான். யாருக்கும் மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் செலவே இல்லை.
அந்த அளவுக்கு எங்கள் அம்மா பேசியிருக்காங்க போது அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். அம்மா பேச்சை நான் மீற மாட்டேன். அப்போது அம்மா என்ன சொல்கிறேனோ அதை வேத வாக்குன்னு சொல்லி செஞ்சேன். ஆனால் இவ்வளோ எண்ணெய் தப்பான எண்ணெய் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. குழந்தைய கூட கழிச்சிருக்கா, அது கூட என்கிட்ட சொல்லலை. என்கிட்ட சொல்லலையா? எங்ககிட்ட சொல்லாத அவங்களுக்கு 2 பேரும் சண்டையில் நான் மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை அப்படி என்ன சண்டை? அது உங்ககிட்ட கூட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு என்ன விஷயம் நடக்கும்? அதாவது இவ வந்து எங்கள் அம்மா கிட்ட பெரிய தகராறு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? நீங்கள் நான் துபாயில் இருந்தேன். இவ 85 கல்யாணம் ஆச்சு இல்லையா, அப்போ 2 வருஷம் இங்கே தான் இருந்தா மெட்ராஸில். அப்போ வந்து மண்ணை தூக்கி ஒருத்தர் எங்கள் அம்மாலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறது கிடையாது. இவன் மறைச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் தான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த விஷயம் சொல்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. சரி நீங்கள் தான் குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்னு அங்கே துபாய் போனோம். அந்த டென்ஷன் வேறு எனக்கு. நான் சொன்னேன் துபாய் இங்கே 2 வருஷம் ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அங்கேருந்து நம்ம எல்லாம் அனுப்பணும், கொள்ளணும், அவங்க சாப்பாடுக்கு வாடகை வீட்டுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் பார்க்கணும். நான் சூப்பர்வைசர் அங்கே இருந்தேன். அதில் இவங்களுக்கு இங்கே தகராறு ஆகுது. ஒரே ஃபோனு எனக்கு கால் வரும். நான் ஒரு அரபிக்கிட்ட சொன்னேன், நான் ரிசைன் பண்ணி போகிறேன் சார், எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அரபிக்கிட்ட. அரபி என்ன சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை, பணம் வேணுமா நான் தரேன், வேறு உனக்கு என்ன பிரச்சனை ஒன்று சொல்லுன்றார். நான் சொன்னேன், என் ஒய்ஃபை இங்கே கூப்பிட்டா நான் இருப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். அரபி நல்ல மனுஷன் எனக்கு. நான் சொல்லிட்டேன், நான் கம்பெனியில் அந்த வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. என்னோடய உழைப்பில் அங்கே வளர்ந்துருக்குது நிறையா. 20 பேர் தான் இங்கேருந்து போனோம். நீ 105 பேர் கிட்ட நாங்கள் வேலை செய்கிறோம் அங்கே. அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணி கொடுத்து நான் தான் அரபிக்கு. நான் சைட் சப்போர்ட் மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் இவர் சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை சார் சொன்னால் அவர் உடனே விசா டிக்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டார். கொடுத்து உடனே அனுப்பிச்சி இவளுக்கு அனுப்பிச்சி நான் கூப்பிட்டுக்கினேன். கூப்பிட்ட உடனே வீட்டில் இருந்து சும்மா இருப்பாள் அப்படின்னு சொல்லி நான் டிரைவிங் போட்டேன் அப்படின்னு கேட்டார். இங்கே அவரோட டிரைவிங் தெரியும். சரி அங்கே வந்த உடனே சரி டிரைவிங் பண்ணிப்பா, என்னால் வர முடியாது, நான் பணம் தான் கொடுக்க முடியும், நீ என்ன வேணா நீ செலவு பண்ணிக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அவள் முயற்சியில் எல்லாமே செஞ்சால் ஓரளவு நல்லா என்னை விட சம்பளம் 2 பங்கு அதிகமாக சம்பளம் வாங்கினான். அதான் உங்களுக்கு அப்புறம் துபாய்க்கு வந்துட்டு அதிகமாக சம்பளம் வாங்க போயிட்டாங்க. ஆமாம், அவள் வந்து டிரைவிங் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன் அங்கே. அது லைசன்ஸ் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாஸ்டர் லைசன்ஸ் எடுக்கணும் ரொம்ப, சாதாரண லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டம். அந்த லைசன்ஸ் எடுத்தோடனே எனக்கும் ரொம்ப குஷியாகி என்ன பண்ணேன், புது வண்டி வாங்கி கொடுத்தேன். நாங்கள் அங்கேயே துபாயில் கியா வண்டி 32,000 திராம்ஸுக்கு அப்போ வாங்கி கொடுத்தேன். கியா அங்கே துபாயில் வாங்கி கொடுத்து புதுசாக என்னுடைய கிஃப்ட் மாதிரி கொடுத்தேன் அவளுக்கு. அதில் வச்சு அவள் நல்லா அதுலேயும் சம்பாரிச்சா. அப்போ இந்த கார் லிஃப்ட் மாதிரி போவாங்க இங்கேருந்து ஷார்ஜாலேருந்து துபாய் போகணும். நான் துபாயில் இன்னும் வேலை செய்கிறேன், வீடு வந்து ஷார்ஜாவில். அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஆளுங்களை ஏற்றிட்டு போய் விற்றுட்டு அதுலேயும் சம்பாதிப்பா. ஆகும் நல்ல திறமையான, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தான் அது துபாயில். அம்மா இப்போது ஒரு நல்ல எக்ஸ்போசராக இருக்கட்டும், ஒரு டேலண்டடாக இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது ஒரு சண்டை வருது, அந்த சண்டையில் ஒரு பேச்சுக்காக ஒரு கருவு கலைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை ஏமா பண்ணீங்க? ஏன் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதை வந்து என்னால் வந்து யோசிக்கவோ அதை தாங்கவோ முடியல அந்த வயசில். இவ்வளோ கேவலமாக நம்மளை நினச்சிட்டு இருக்காங்களான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நமக்கும் சொன்னால் இந்த பக்கம் சொன்னாலும் நமக்கு பக்கத்தில் யாரும் ஆள் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எங்களுக்கு, யார்கிட்டையுமே நானும் பேச மாட்டேன். நம்ம டைப் வழியாக தான் இருப்பேன் நான். அதனால் நான் பகிர்ந்துக்கல என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவங்க இஷ்டப்படி நான் அனுமதிக்க வேண்டியதாக போச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அபார்ஷன் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பொம்பளை பசங்க, அவங்க பொண்ணுங்க, எங்கள் பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாவில், நீ ஆயிட்டியா, அது எப்படி பட்டுனாச்சு, அதை மாதிரியெல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க அந்த வயசில். என்னை பார்த்தாலே பிடிக்காது. நாலு பேரும் காரி துப்புவாளுங்க இருக்கிறவளுங்கெல்லாம். இவர் இருக்கும்போது அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவர் போனோடனே இப்படி போ அப்படி போ அப்படி தான் என்னை அதிகாரம் பண்ணின்னு இருப்பாங்க. இவர் இருக்க வரைக்கும் ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் இங்கே இருந்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மட்டமாக வேலைக்கு போகிறவளுங்கெல்லாம் கேவலமானவளுங்க. எதுனா ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நம்ம எங்கன்னா போனோம் வந்தோம் கடைக்குன்னா கூட ஒரு கேவலமாக சொல்கிறது நம்மளை. அதை மாதிரி எல்லாம் அவங்க பேசுனால இது வந்து எனக்கு பெருசாக தெரியல. நம்ம வயசு இருக்குது, நமக்கு வாழ்க்கை இருக்குது, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அது ஒரு வாட்டி கூட போயிட்டு நமக்கு சப்போர்ட்டாக இவரை நம்பி தான் நீங்கள் வந்தீங்க அந்த வீட்டுக்கு. அப்படிங்கும்போது இவர்கிட்ட போய் சொன்னால் அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம சொல்லி அந்த குடும்பத்தில் கலைக்கிறதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணாலோன்னு வந்துடக்கூடாது. ஒரு மனைவி வந்து எல்லா விஷயமும் பேசிட முடியாது.
இப்போ மாமியார் சொன்னாங்க, நாத்தனார் சொன்னாங்கன்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கிங்களேன், இவ வந்து கலகம் மூட்டி இந்த குடும்பத்தை கலைக்க பார்க்குறான்னு கபால்னு பேசுவாங்க. ஏன்னா நான் ஏன்னா அம்மா புரிஞ்சுக்க அம்மா பேச்சு மாட்டாங்க. இவர் அம்மா பேசுறத தட்ட மாட்டார். அவங்க அம்மா புஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட கை ஓங்கிடுவார். அந்த மாதிரி எதுக்கு நான் வாங்குவானே? சமாதானமா நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வயசுல எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் தான் பேசுறாரு. நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இது புரிஞ்சுக்க இவ்வளோ வருஷம் ஆயிருக்காது? எவ்வளோ சொல்வேன் நான். அங்கே இருந்தோம் ஃபோன் பண்ணி ஓன்னு அழுவாங்க. நம்ம உடம்பு சரியில்லை சித்ரா மாதிரி அழுவாங்க. அவருக்கு காலைல 8 மணிக்கு போனாருன்னா நைட்டு 12 வரைக்கும் வெளியே விட மாட்டான். அவ்வளோ ஃபுல் டஃப் ஒர்க் அங்கே. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உடனே பணம் அனுப்பு அவங்களுக்கு. போறியா இல்லையா? 1 ஹவரில் கழிப்பார். போறியா இல்லையா? நானும் டியூட்டியில் இருப்பேன். நானும் இறங்க முடியாது டியூட்டின்னா. அந்த லஞ்ச் டைமில் போய் இது பண்ணி உடனே அமுச்சு அவங்களுக்கு மெசேஜ் வந்த பிறகு தான் அடங்குவார். இல்லைன்னா இவரு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருப்பார். நமக்கு அந்த மாதிரி மனசு கிடையாது. அப்படி பணம் அனுப்பி அப்படியே பார்த்துக்குவார். இப்போ நமக்கு ஆனால் அந்த பணம்லாம் இந்த தம்பிக்காரன் எல்லாம் வாங்கி அவனே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜீரணம் பண்ணி சோம்பேறியாக வேலைக்கு போகாமல் அப்படியே பொண்டாட்டி பிள்ளையோட இவ்வளோ வருஷம் வாழ்ந்தது. இப்போ நாங்கள் வந்த பிறகு சொன்னேன், அவர் வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துக்கிட்டோம், நம்ம கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் தனியாக வச்சுட்டு அம்மா அப்பா நான் இருக்கும்போது அப்போ ஒருத்தராக உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அனாதை ஆக்கப்பட்டோம். இப்போ தனியாக தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த பிரச்சனை பணம் மாட்டிக்கிட்ட பிறகு கூட இவர் போய் ஏதோ உதவிக்கு தம்பிக்கிட்ட நின்று இருக்காரு. ஹார்ட் அட்டாக்னா கூட வந்து பார்க்கல. வந்து பார்த்துட்டு 1 ஹவர் 2 ஹவர் ஃபோன் பண்ணிட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி யார்கிட்டயோ பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இது நான் சொன்ன ஒரு 1/2 ஹவர் பார்த்துக்கோ, 3 நாள் ஐசியூவில் இருக்கிறாரு, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்துக்கோப்பான்னு சொன்னேன். அப்போ கூட இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் கேர் பண்ணாமல். அவ்வளோ 45 வருஷம் அவனை குடும்பத்தோட வீட்டில் வச்சிருந்து பார்த்துக்கிட்ட அண்ணனுக்கு வந்த நிலைமை. சரி, இப்போது ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம். இப்போ அதாவது வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யலாம். இப்போ அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டு அவங்கள ஏதோ உங்கள் குழந்தைங்க மாதிரி, அவரும் உங்கள் தம்பி தான், ஏதோ குழந்தை மாதிரி நீங்கள் அவ்வளோ இது பார்த்துருக்கீங்களே, நீங்கள் அப்போல்லாம் தடுக்கலையாமா எதுவுமே? இல்லை, அப்பா வந்து ஜிஹெச்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் 84. அப்போ நான் வந்து 80 நான் போனதால் அப்போ வந்து நான் தான் பார்த்துருந்தேன். அப்போது 24,000 ரூபாய் தான் அவருக்கு வாங்கிட்டு வந்தார். அப்போ 3 தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்காங்க, குடும்பத்தை பார்க்கணும், வாடகை வீடு தான், எல்லாமே செய்யணும். அப்போ அப்பா அழுதும்போது நான் சொன்னேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ குடும்பத்தை பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்ப்பான்னு சொன்னேன். ஆனால் லவ் விஷயம் சொல்லலை, இவ்வளோ லவ் பண்ணுறது சொல்லலை. 78 லவ் ஏன் சொல்லலை, மறைச்சிட்டேன். அப்புறமேட்டு 85 தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது தான் சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது நிறையா, அதுக்கு மீறி தான் நான் செஞ்சேன். அந்த எதிர்ப்பில் வந்து இவங்களாம் கத்திலாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டத்துக்குலாம் வந்தாங்க, அண்ணன் தம்பிங்க. இவளுடைய அண்ணன் தான், இவ்வளோ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், என்ன அவளுக்கே இல்லை, அவளை வேணான்னு சொன்னாலும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு ஒரு நாள் நம்ம சிறி நேரங்கன்னு சொல்லி இருந்தது இப்போ பீச்சில், சிறி நேரங்கன்னு ஒன்று இருந்தது, அங்கே வர சொல்லியிருந்தேன் இவளை, நீ வாமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், நீ வாமா அப்படின்னு சொன்னேன். அவங்க சித்திக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அதை வந்தாங்க. வந்து பேசினேன், என்னம்மா என்னை பிடிக்குதா, இல்லை கல்யாணம் பண்ணணும் என்ன வச்சுருக்கேன், இல்லை வேறு இது பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணேன், நான் எங்கள் அண்ணன் ரொம்ப பெட்லலாம் அடிச்சிட்டாரு, எங்கள் அண்ணங்கிட்டையும் சண்டை போட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிவிட்டு சொல்லிட்டேன், நீ ஒன்றும் எதுவும் இல்லை, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். என் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திருத்தணியில் போய் கல்யாணம் பண்ணிட்டேன். திருத்தணியில் போனோடனே முஸ்லீம் பேர் இருக்கிறதால அங்கே வந்து பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்து பேராக இருந்தால் தான் பதிவு பண்ணுவோம், முஸ்லீம் பேர் பண்ண மாட்டேன்ட்டு. இந்த ராயப்பேட்டையில் ஆரிய சமாஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ 85 ஆரிய சமாஜில் போய் வந்து கன்வெர்ட் பண்ணோம், இந்துவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்துவை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு திருத்தணியில் போய் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ இந்துவா பண்ணும்போது பாஸ்போர்ட்டும் இந்துவா எடுக்க சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போன பிறகு 2 வருஷமாக எங்கள் அம்மா கூட தான் பாப்பா எதில் அங்கே நம்ம வீட்டை எங்கள் கூட பக்கம் தானே, இப்போ பார்க்கும்போதெல்லாம் மண்ணை தூக்கி அது பண்ணுறது இது பண்ணுறது ரொம்ப கலடாக பண்ணியிருக்காங்க. இவள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாள், ஒரு மற்ற விஷயம் மறைச்சிடுவா. எனக்கு அங்கே வேலை மேலே எனக்கு டென்ஷனாக இருக்கும். அந்த நேரம் இவள் ஃபோன் பண்ணுவா, என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறிய, உனக்கு என்னம்மா தேவை, பணம் ஒன்று வேணால் அனுப்பிச்சி வச்சுருவேன், வேறு ஒன்றும் கிடையாதும்மா அப்படின்னு. இல்லை இங்கே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்ன பண்ண விசா டிக்கெட்லாம் என்ன எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சு நாங்கள் போய் உடனே விசா டிக்கெட்டை அனுப்பிச்சி விட்டேன், வந்துட்டான்.
அங்கே கூப்பிட்டுக்கின பிறகு இப்போ வீட்டில் ஒரு பெரிய அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பையன் பொண்ணுங்களை கரையேற்றாத விட்டுற போகிறாங்க அப்பா அம்மா. இன்னும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அங்கே புதுவண்ணாப்பேட்டில். என்னை பையன் என்னை வந்து இது மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணல, போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்த உடனே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. போனேன். போன உடனே அவங்க சொன்னாங்க, என்னப்பா நீ அப்பா அம்மா கவனிக்கலையாமே போயிட்டேன்னு. சரி எதில் சொல்லுங்கள், நான் கவனிக்கல சொல்லுங்கள். இல்லை பையன் என்னை பார்த்துக்கிறான் தான், என் பசங்களாம் கரையேறதுக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன், அப்படி இருந்தப்போ என்னை போய் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு. அது யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க பொறுத்தது எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. யார் அது சொந்தங்கள் தான் எல்லாமே. எல்லாம் சித்தப்பா பசங்க அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க பொறுத்தது, என் பையன் பொண்ணை கட்டிட்டான் அவன் போயிட்டான்னா அவனுக்கு செட்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதில் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னே நம்ம போய் அதெல்லாம் பேசி அப்புறமேட்டு எங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சேன், இந்த மாதிரி நான் பண்ண தப்பாதுப்பா, நான் ஒன்றா என்ன சொன்ன வாக்கு, நான் ஒன்று லாஸ்ட் வரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னாலே அதை காப்பாற்றுறேன் நான் என்கிட்ட வருமானம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நீ வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது, இந்த சில்லறத்தனம்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ இதுவரை உங்கள் தம்பிக்கு உங்கள் தங்கச்சிக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க மொத்தமாக? அதுக்கு நிறைய பேருக்கு சார், கணக்கு இல்லாத கொடுத்துருக்கேன் சார். நான் ஒவ்வொரு ஆளுக்கு 13,000 போட்டேன் சார். 85 13,000 போட்டேன். அப்போது கல்யாணம் பண்ணேன். நிச்சயதாம்பலத்துலேருந்து எல்லாம் குழந்த பிறந்து, அதுக்கு குழந்த பிறந்த சீருக்கு என்ன செய்யணும் எல்லாம் முறையாக. அதுவும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் துணிமணி எல்லாம் சொந்தக்காரங்க, ஒரு கல்யாணம்னால எல்லா சொந்தக்காரங்க ஒரு 20 அவங்கவுங்க பசங்க இருந்தால் அவங்கவுங்களுக்கு அதுவே 1,00,000 ரூபாய் வந்துடும். அப்பயே நிறைய பண்ணியிருக்கேன் சார். நான் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லுவேன், செய், அது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தான் நம்ம செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் குறைச்சி செய். எங்கள் அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம செஞ்சு தான் ஆகணும், இதுதான் முறை, இதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் அவங்கக்கிட்டேயும் சொல்லுவேன், பணம் அனுப்புகிறாரு, பணம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க, எந்த சூழ்நிலையும் மாறும், நீங்கள் சேர்த்து வைங்க, நீ யாரு சொல்கிறதுன்னு கேட்பாங்க. நீங்கள் போய் சொன்னதுக்கு அப்படி? ஆமாம், அப்படி தான் கேட்பாங்க. அம்மா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பேச இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியவே இல்லையா சார்? ஏன் எதில் பேச மாட்டாங்க, அவர் முன்னாடி பேச மாட்டாங்க, நம்ம தெரியாமல் அந்த ஒரு 2 வார்த்தை சொன்னால் கூட அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால நிறைய விஷயம் இப்படியும் சொல்கிறதில்ல அப்படியும் சொல்கிறதில்ல, என்னைக்குனா நீங்கள் மாட்டுவீங்க நான் பார்த்துக்குவேன்ற மாதிரி அமைதியாக இருந்தது. இப்போ அவர் தம்பிகிட்ட போய் உதவி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? இப்போ ரீசெண்டாக கூட இப்போ ஒரு 3,000 ரூபா அனுப்புடா. 3,000 ரூபா கேட்டீங்க? 3,000 ரூபா அனுப்பு, கொஞ்சம் வெளியே போக வேண்டியது கொடுத்துறான்னா. மறுநாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீ லூஸ் மாதிரி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாத்தையும் இது பண்ண அது பண்ணன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? உன்னை யார் சொன்னா இதெல்லாம் பண்ண சொல்லி? அது வந்து நாங்கள் செய்யணுமா உனக்கு அப்படின்னு தம்பி கேட்டுருக்கான். என் தம்பி கேட்குறான், அது யார் செய்ய சொன்னா? செய்ய சொன்னாங்க. நீ லூஸ், நீ அதை மாதிரி பண்ண, நானாக இருந்தால் பண்ணியிருப்பேன்னா? அவனுக்கும் குழந்தை கிடையாது, நம்ம குழந்தை இதை மாதிரி பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு அந்த வாரிசும் கிடைக்கல, அவங்களா பார்த்து பொண்ணு தான் கட்டி வச்சாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப நோய் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் பெட்டில் இருந்ததுனால எங்கள் யாராலையும் பார்த்துக்க முடியல, பொண்ணுங்க யாரும் பார்த்துக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க பெத்த பொண்ணுங்கள்லாம். அதனால தம்பி வீட்டில் தான் வைக்க வேண்டியிருந்தது. தம்பி வீட்டுக்குள்ளே அம்மாவை சேர்க்காம ஒரு கிடவுனில் வச்சு அவங்கள அவ்வளோ அந்த அம்மா பார்த்த பையன் அவங்கள கிடவுனில் வச்சு சாப்பாடு தட்டில் கொடுக்குறது. ஒரு 10 நாள் இருந்தாங்க அந்த அம்மா. அப்படியே அங்கேயே அந்த ஷட்டர் ரூம்லேயே இறந்துட்டாங்க. எறும்புலாம் கடிச்சு இறந்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பாருங்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இது கடவுள் எப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரா என்னான்னு தெரியாது. அந்த நேரத்தில் நான் ஆக்டிவிட்டிவாக இருந்தால் என்கிட்ட தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் பெட்டில் இருக்கும்போது இவர் சொல்லிட்டாரு, நான் அவளை பார்த்துக்காம நான் வேறு எங்கேயும் நான் மாற முடியாது, நீங்கள் இருக்கீங்கல்ல, எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் பாருங்கள், என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர, அதை என் தங்கச்சிங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அப்பாவுக்கு பின்ஷன் வருது, ஒரு 8,000 ரூபாய் வருது. அதுவும் அவன் தான் வாங்குவான். அதையும் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு நாங்கள் போட்டிருந்த நகை கிகை எல்லாம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க, இவர் கேட்காதன்னு சொல்லிட்டாரு. அது எங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக சவரம் போட்டேன், கால் சவரம். என்ன ஆசைப்படுறேன் நான் வந்துட்டேன்னு சொன்னார். சொன்ன உடனே நான் கால் சவரன் போனேன், இவ்வளோ சூரம் காசி மாலை போட்டு விட்டார். அதே மாதிரி கம்மல் எல்லாம் அப்பா அது நகை கிகை எல்லாம் எடுத்துக்கிட்டான் அந்த பையன்.
இப்போ அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறான்னா எனக்கு ஓங்கி அடிக்கணும் மாதிரி இருக்குது. அவன் கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி சாவுறான். அந்த பாவம் அவன் அனுபவிச்சுக்குவான். அந்த அம்மா எனக்கு பண்ண தண்டனையை அனுபவிக்கிறான். இவன் தான், இவனுக்கும் வாரிசு கிடையாது. அவங்க பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்த பொண்ணு அது. இப்போ இது நம்மளா தேடிக்கிட்டு நம்மளா வாழ்கிற வாழ்க்கை இது. நம்மளாவது ஒரு 4 இது செஞ்சு கொடுத்துருக்கோம், நம்ம நல்லது செஞ்சுருக்கோம். ஏதோ நம்ம கையால் இந்த 1.25 கோடி போனது தான் எங்களுடைய பாவம் மாதிரி இருக்குது. அதுவும் அவன் எங்ககிட்டேருந்து வாங்கினவன், எங்களை இது பண்ணவன், அதுவும் அவன் அனுபவிப்பான். அவன் குடும்பம் அனுபவிக்கும். எந்த பணத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல சாகும்போது. இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு எங்கள் பணம் இருந்தால் போதுமே கண்டி எங்களுக்கு சொத்து சுகம் எதுவும் நாங்கள் ஆசைப்படல. அந்த 2008 கேஸு முடிஞ்சதில்ல, அந்த அட்வொகேட் அந்த கேஸு பணத்தெல்லாம் எடுத்துட்டானுங்க. பேங்க்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டானுங்க அட்வொகேட்டுங்க எல்லாம் சேர்ந்து. அந்த சிட்லா பக்கத்தில் வீடு இருக்குது. அந்த வீடு வந்து பங்கு வரணும் அவர்களுக்கு. இவ்வளோ தான் கேஸ் வின்னாச்சு. தாய் மாமா என் பேரில் தான் எல்லாம் நாமினி எழுதியிருக்கிறேன், எழுதி கேஸ் போட்டு வின் பண்ணி இருக்குது. அதையும் வந்து கொடுக்க வித மாதிரி அட்வொகேட்டு சீட்டிங் பண்ணி அவர் வாடகைக்கு விட்டு சாப்பிட்றாரு. இன்னும் வாடகை விட்டு சாப்பிட்றோம். அது ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியாச்சு. யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. வந்து பணம் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாச்சு. ஒரு ஏசி வந்து நம்ம வீட்டில் என்கொயரி பண்ணார். ஏசியாக வந்தார். அவர் பேர் என்ன, ஆதிமூலம் ஒரு ஏசி. அவர் நம்ம வீட்டுக்கு வந்தார். வந்து என்ன பிரச்சனை எல்லாமே நான் தீர்க்கிறேன்பா அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் எல்லாம் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டார். எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்தோம். கொடுத்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட கூப்பிட்டு கேட்டார். கூப்பிட்டு கேட்டோம், அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது. நான் எல்லாம் செட்டில் பண்ணுறேன்ப்பா, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானுங்க அவர். புழல் ஏசி. அந்த நான் தான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்கேன் இல்லையா. அதில் அவருடைய செக்ரட்டரி வந்து மணிராஜ் என்னமோ, அவர் செக்ரட்டரி மணிராஜ். அந்த மணிராஜுக்கு அவனுங்க எல்லாம் கனெக்ஷன் வச்சுக்கிறானுங்க போது அட்வொகேட்டுங்களா. நான் தனியாக கூட போய் ஒரு தடவை அவரை நேரில் பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி இன்னும் கூட என்னப்பா என் பேப்பர்லாம் எதுவும் பார்க்கலையே. அப்போவே அந்த மணிராஜை முறைச்சார். அவர் வந்து மறுபடியும் நான் ஃபோன் பண்ணால், அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றார். ஏன்னா அவர் டைரெக்டாக என்னை பார்த்து முறைச்சார் இல்லையா அவர்கிட்ட. ஏன் இன்னும் பார்க்கல அந்த அம்மாக்குன்னு. அவர் ஏதோ அந்த அட்வொகேட்டுங்க சேர்ந்து இவர்கிட்ட கனெக்ஷன் போய் எல்லாமே சமரசம் ஆகிட்டானுங்க. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானுங்க. எங்கே போனாலும் ஒரு கரெக்டான இது இல்லை சார், இங்கே தீர்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க தீர்ப்பு இல்லைன்னா பெரிய பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க? ஒரு முதியோருக்கு செய்யணும் இல்லையா முன்கூட்டியே. அவங்களால முடியாதுன்றதுனால தான். அவங்க வேலை செஞ்சு பிழைக்கிறவங்களா இருந்தால் அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. அவங்க கேள்வி பதிலெல்லாம் எடுபடாது. இப்போ நீங்கள் ஒரு டிவிக்கு போகணும், அந்த ஷோக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? எப்படி போனீங்க நீங்கள் அந்த ஷோக்கு? இல்லை, அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த இது பார்த்து எனக்கு விருப்பம் இருக்குமா, நான் வரேன் டிவி ஷோக்கு. இப்போ நாங்கள் வந்து இதை மாதிரி எல்லாம் செஞ்சு கூட்டு குடும்பத்தில் இருந்து செஞ்சு நாங்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம், நான் பேச வரேம்மான்னு சொன்னேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் கூட்டு குடும்பம்னு பேசாதீங்க, நீங்கள் இப்போ தனியாக தானே இருக்கீங்க, தனியாக இருக்கிறோன்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ பேசும்போது தான் இப்படியே வார்த்தைங்க வந்தது. இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ டிவியில் பேசுகிறீங்க, இப்போ மற்ற இடங்கள் அதை சொல்லும் போது சொந்தக்காரங்க பார்த்துட்டு உங்ககிட்ட இது வந்து கேட்டாங்க? எதுவுமே கேட்க முடியாது. நாங்கள் போய் சொல்லலையே, எந்த ஒரு ஆக்டிங்கும் நாங்கள் பண்ணலையே, நடிப்பு இல்லையே இது. எங்கள் வாழ்க்கை சரித்திரம் தானே இது. நாங்கள் நடந்து வந்த கதை தானே உங்களுக்கு சொல்கிறோம். மற்றவங்க உஷாராக இருக்கணும், மற்றவங்க இதை மாதிரி மாட்டிக்கிட்டு எல்லாமே மசாலா அரைக்கிற போது கொஞ்சம் உஷாராக உங்களுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது என்னைக்கா நினைச்சு வருந்திருக்கீங்களா? அதை சொன்னீங்களா? சரி, இப்போதான் வருந்துறாரு. இப்போதான் வருந்துறாரு. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். இந்த ஹார்ட் அட்டாக் ஆச்சு, அதுலேருந்து வருமானம் போச்சு. எல்லாருடைய இதுவும் புரிஞ்சுக்கிறாரு, நேரடியாக பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. நான் இவங்கெல்லாம் இப்படி தான் நான் எப்போனா சொன்னால் கூட அதை மாதிரியெல்லாம் என் குடும்பத்தை பற்றி பேசாத, என் தங்கச்சிங்களை பற்றி பேசாத, அவங்கெல்லாம் அவ்வளோ பாசமானவங்க உனக்கு தெரியாதுன்னு அழுது காட்டுவாங்க எல்லாருமே. நான் உண்மையை அவர் படுத்துன்னு இருக்கும்போது சொன்னேன், பார் ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த ஆம்புலன்ஸ்ல வரும்போதே நான் சொல்றேன்ப்பா, இவர் சொல்றாரு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணு, வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. ஃபோன் பண்ணா நான் வரணுமான்னு கேட்குது ஒரு தங்கச்சி. இந்த புடவை வாங்கின்னு வாங்க அண்ணன், அந்த இது குங்குமப்பூ வாங்கின்னு வாங்க அண்ணன். அப்பெல்லாம் அண்ணன் ஞாபகம் இருந்தது. இப்போ அவருக்கு ஒரு அவசரம்னா அண்ணன் நான் யார் அதுன்னு கேட்குற மாதிரி உலகம் ஆயிடுச்சுப்பா.
என்னைக்காவது நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கவே இல்லையா நமக்கு ஒரு குழந்தை ஏம்மா நான் ரொம்ப தடவை நான் நினச்சிருக்கேன். நான் ரொம்ப அழுதும் இருக்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கினாரு. நான் நடக்க முடியாதவ. எனக்கு கூட இருந்து பார்க்க வேண்டியது அவன் தான் தம்பி தான் வந்து செஞ்சுருக்கணும். எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல. ஜிஹெச்சில் ஒரு ஓரத்துலேருந்து ஒரு ஓரம் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு கூட பக்கத்து பேஷண்ட்டுடைய மருமகன் கையை பிடிச்சிட்டு போனேன்ப்பா நான், நடக்க முடியாமல். அந்த நேரத்தில் எனக்கு பிள்ளை இருந்தால் தோள் கொடுத்துருக்கோம்ல. நான் சொந்தமாக ஒன்று எடுத்து வளர்த்துருந்தா கூட எனக்கு தோள் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு செய்யணும்னு அது கூட ஒத்துக்காம கம்முன்னு இருந்தார் அவர். இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வருமானம் ஒண்ணுமே அப்படி- ஒண்ணுமே இல்லை இல்லைப்பா. சார், யாருன்னா சுத்தமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சார். யாராவது ஃப்ரெண்டுங்க யாருன்னா தான் கொடுப்பாங்க. அந்த கார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் ஒரு 1000 விட 2000 விட மாத்திரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டால் செய்வாங்க சில பேர்லாம். அவள் தான் அப்படி தான் ஓடுது. ஆனால் ஒரு 2-3 மாதமாக ரொம்ப அடிபட்டான். அப்போ வாடகை வாடகை கொடுக்க முடியல, ஒன்றும் பண்ண எங்களால. முடியல. அதான் ரொம்ப இதாக இருக்கு. எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு எனக்கு புரியல. சூசைட் பண்ணலாமான்னு அந்த மாதிரி ஏமில் இருக்குது. இல்லை தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது இல்லை, ஒரு நான் வேலை நல்லது தான் உங்களுக்கு- செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லது தான் செஞ்சுருக்கேன். நம்மளும் எல்லாருக்கும் எனக்கு சொல்றது இவ்வளவு கூட ஆண்டு நாங்க கொடுக்குறாங்க. எல்லாருமே இத மாதிரி இருங்க, உங்களுக்கு சேஃபா வச்சுக்குங்க, யாருக்கு என்ன செஞ்சாலும் புத்திமதி தான் சொல்வார். அவரும் நானும் எவ்வளவு முடியுமோ புத்திமதி தான் சொல்லுவோமே கண்டி. அந்த இடம் இல்லை நமக்கு, கை யாரும் கொடுக்காததுனால நம்ம பலம், மனசு உடம்பெல்லாம் பலம் இழந்துக்கிட்டே வருது. இல்லை கண்டிப்பாக நைட்டில் உங்களுக்கு தூக்கம் இல்லை சார். இப்போ நைட்டில் தூக்கமே இருக்க நைட்ல மாட்டேங்குது. தூக்கமே கிடையாது. இனிமேட்டு எப்படி ஓடுறது பழப்பு? சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, சம்பாரிச்சிக்கலாம் போகலான்லாம். இப்போ நம்மளால் ஒன்றுமே முடியாத நேரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே அடிபட்டோம்ல. இப்போ இனிமேட்டு என்ன பண்ணுறது? அந்த ஒரு தாட்டு போகும்போது சரி மனசு வெறுத்து போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மூலியமாக உங்களுக்கு யாராவது உதவி செய்ய வரலாம், இல்லை உங்களுக்கே வந்துட்டு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு கிடைக்கலாம். ஸோ நம்பிக்கை, அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக பிடிச்சிட்டே இருங்க. ஆண்டவன் தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக நன்றி நன்றி உங்கள் டிவிக்கு ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு, கஷ்டப்படுற முதியோருக்கு எடுத்து கொடுத்து ஏதாவது நல்ல தீர்ப்பு வந்ததுன்னா ரொம்ப நன்றிப்பா. நன்றிவா. பூஜாஸ் கிச்சன் எங்க யூடியூப்ல அப்படி திறந்தாலே வந்து 2 பேர் தான் வரீங்க. 100 பவுன் எப்படி சேர்த்தாங்க, இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு 1 பவுன் 70,000 கிட்ட விற்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 100 பவுன் நகை ஈக்குவல் டு குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பு. பையன் ஸ்கூல் படிக்கும்போது போயிட்டு வந்து என் கூட கடைக்கு அப்புறம் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். ஏன்னா நான் பகல் பூரா இருக்கேன் இல்லையா, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் அவனோட கஷ்டம். 2 பெண் குழந்தைங்க, அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நோட் புக்கு பேனா வாங்க கூட நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தது போக, இன்னைக்கு குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம வாங்கி கொடுக்கணும். கடை வச்ச புதுசுல அம்மா வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த கடை பார்த்துக்கவே பிடிக்கல, ஏன்னா ஃபுல்லா மரச்சக்கு எண்ணெய், அதனால அம்மா தான் அந்த எண்ணெயெல்லாம் ஆட்டணும். சரிங்களா, அங்க எண்ணெயெல்லாம் அரைச்சிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லா எண்ணெயவே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த சமையல்ல ஊத்துற எண்ணெய் கூட எனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காம இருந்துச்சு. காலையிலேயே வீட்டு வேலைகளுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு, வீடு பெருக்கி தொடச்சிட்டு, துணியெல்லாம் துவைச்சிட்டு, அப்படியே தொப்பையாக நனைஞ்சிட்டு தான் நான் போவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாளும் போகும்போது ஈரமாக இருக்கும். ஒரே டைமில் வந்து அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவருக்கு வந்து லெஃப்ட் கால் மூட்டு நொறுங்கிடுச்சு. இந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாது. அப்ப பூஜா வயசு பொண்ணு ஒரு கடையில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கடை அவங்க போய் திறப்பாங்க காலேஜ் போயிட்டு வந்து. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எதனால வந்து ஐடியா வந்துச்சு? என்னோட அத்தை சொன்னாங்க, ரொம்ப நல்லா சமைக்கிற, அவங்க டேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பா வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி May 25 ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்லயே 31 பார்க்கல, அது அவங்க பார்க்க கூட இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. எப்படி மாப்பிள்ளலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்க இந்த மாதிரி மாப்பிள்ளை அப்படின்னு? இப்போ நாங்கள் யூடியூபர்டாமா, ஸோ அது ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தாங்கன்னா அது எங்களை மகனாக பார்த்துக்கணும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.